திருவள்ளூரில் அறிவுசார் நகரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் சூழலில் விவசாயிகளோடு அன்புமணி கலந்துரையாடுகிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் எழில் இணைந்திருக்கிறார். எழில், பாமகவின் அன்புமணி விவசாயிகளோடு கலந்துரையாடிக் கொண்டிருக்கிறார். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் விவசாயிகளின் கோரிக்கைகள் என்ன? இந்த கலந்துரையாடலின் சாராம்சம் என்ன? பூங்குழலி, ஊத்துக்கோட்டை அருகே புதிய அறிவுசார் நகரம் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டு அதற்கான பணிகளை தொடங்க இருக்கிறது. அதாவது 1700 ஏக்கரில் அரசு நிலத்தில் 560 ஏக்கரும் பட்டா நிலம் 1140 ஏக்கரும் என மொத்தமாக இதில் பணிகள் தொடங்க இருக்கிறது. இதற்காக முதல் நிலம் எடுக்க 525 ஏக்கரில் அந்த நிலம் எடுப்பதற்கான இந்த ஆரம்பம் தொடங்கியிருக்கிறது. இதற்கு ஏற்கனவே இந்த ஆரம்பம் முதலே பாமக சார்பில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. விவசாயிகள் இங்கு இந்த இடம் வரக்கூடாது என்பதற்காக தொடர்ச்சியாக அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இந்த டிட்கோ நிறுவனம் இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் 3 கட்டங்களாக இந்த பணிகள் நடைபெற இருக்கிறது. கல்லூரி குடியிருப்பு, மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வளாகங்கள், மாணவர் குடியிருப்பு ஆகியவை இங்கு கட்டமைக்கப்படுக இருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த அறிவுசார் நகரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் பல்வேறு கட்ட போராட்டங்களை தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக பாமகவின் அன்புமணி தற்போது அவர்களோடு கலந்துரையாடி வருகிறார். முன்னதாக இவர் இறங்கி நெல் வயலில் இறங்கி அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். விவசாயிகளுடன் இணைந்து இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளிடம் குறைகளையும் கேட்டறிந்தார். நிலங்களை யாராவது எடுக்க வந்தால் ஊருக்கு மண்ணை கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் என கூறுங்கள் என்றும் விவசாயிகளிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். அதாவது இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஊத்துக்கோட்டை வட்டத்தில் கல்பட்டு, ஏனம்பாக்கம், மேல்மாளிகைப்பட்டு, செங்காத்தாக்குளம், எர்ணாங்குப்பம், அதே போல திருவள்ளூர் வட்டத்தில் வெங்கல் ஆகிய கிராமத்தில் இந்த நிலங்களை எடுப்பதற்கான அந்த பணிகள் தற்போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமக அன்புமணி விவசாயிகளுடன் தற்போது இந்த கலந்துரையாடி வருகிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி எழில்.